விழுப்புரம் மாவட்டத்தில் 12 இடங்களில் 24 மணி நேரமும் உணவு தயாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுபாஷிற்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இன்னும் ஹைரிஸ்கான ஏரியாஸ் இருக்கா? நீங்கள் அதெல்லாம் ஏதாவது மானிட்டரைஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் ஃபுட்டு மக்களுக்கு போய் பண்ண வேண்டிய பணிகளும் இருக்கா சார்? இப்போ பேசிக்காக என்னன்னாக்கங்க, அது முதல் நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். முதல் நாளில் நிறைய ஏரியாவில் கம்ப்ளீட்டாக தண்ணி போயிருந்து அடுத்த சில நாட்களும் அப்படி இருந்தது. நேற்றைய தினம் பெரும்பாலான வடிஞ்சால் கூட சில இடத்துல இந்த ஐசோலேட்டடாக சில கிராமங்கள் இருக்குது. ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா, ஒரு 12 இடத்துல கம்யூனிட்டி கிச்சன்னா ஒரு மெயின் இடத்துல 24/7 சமைக்கிறோம். அதில் இந்த பொட்டலங்கள் யானை வண்டி மூலமாக தேவைக்கார் பண்ண போகிறோம். இன்னொன்று நிறைய இடத்துல இப்போ டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த ஊரக பகுதியில் நாங்களே அவங்க லோக்கலாக சமைக்கிறாங்கன்னு சொல்லி 105 அந்த மாதிரி பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இப்போ என்னன்னாக்க, வண்டிச்ச பகுதியில் சில பேர் என்னென்னா எங்களுக்கு ட்ரை ரேஷன் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், ஏன்னா எங்களோட நெல்லெல்லாம் போயிடுதுன்னா அந்த மாதிரி தேர்ட் பாயிண்ட்டு. அதுக்கு நியாய விலை கடைகள் மூலமாகவே 5 kg அரிசி, 1 kg பருப்பு, 1 kg சர்க்கரை விநியோகப்படுகிறது. அது இல்லாமல் நிறைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் 20க்கு மேற்பட்ட கம்ப்ளீட்டாக பாதிப்பான கிராமங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்து முதலமைச்சர் சொல்லி அருகில் உள்ள 10-12 மாவட்டத்திலேருந்து பொருட்கள் வந்துள்ளது, பல்வகையான பொருட்கள். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதை இப்போ அரசூர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இது தொடர் பணி. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, எப்படியுமே ஒரு கிராமம் மட்டும் இருக்காது, பல்வேறு குடியிருப்புகள் இருக்கும். எங்கேயாவது ஒரு மிஸ்ஸிங்னு தகவல் வந்தால் அந்த ஏரியாவுக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு சார். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லி இன்னைக்கு 111க்கும் மேற்பட்ட இந்த சுகாதார கேம்ப்ஸ் போயிருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் உள்ளாட்சி அமைப்புலேருந்து அதை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாதிப்பான பொருட்களை அந்த பகுதியிலேருந்து எடுத்து இந்த கிரெயின்ஸு இல்லை அந்த வீட்டில் இருக்கிறத அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணி இன்னைக்கு அரக்கண்டநல்லூரில் மாஸ் கிளீனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 6 வகையான அதிகாரிகள் குழு இருக்கு. இங்கே மாட்டியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான பணிகளை எப்படி இருந்து வருகிறது என்பதை உணவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.